ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது ஆண்கள் தேசம். இந்த வீடியோவில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆமாம், கதை வேணால் நான் ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த கதையோட முடிவை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நான் ஒன்றும் போய் சொல்லலை. இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்கள் ஃபோன் தேடி வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோவில் கதை சொல்ல போகிறேன். ஆனால் கதையை ஆரம்பிக்கிறது மட்டும்தான். கதை எப்படி போகணும்னு முடிவு பண்ணுறது நீங்கள் தான். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு த்ரில்லர் இன்ட்ராக்டிவ் ஸ்டோரி. அர்ஜுன் ஒரு ஜேர்னலிஸ்ட். அவனோட லைஃப் இன்னைக்கு இரவு மாறப்போகுது. ஒரு மர்மமான பென்ட்ரைவ். அந்த பென்ட்ரைவ் அவனோட வாழ்க்கையை தலைகீழாக திருப்ப போகும். கதையை கவனமாக கேளுங்க. நீங்கள் எடுக்கிற சாய்ஸ் தான் கதையை தீர்மானிக்கும். அர்ஜுன் சென்னையில் உள்ள ஒரு ஃபேமஸான நியூஸ் சேனலில் வேலை பார்க்குறான், ஜேர்னலிஸ்டாக. அன்னைக்கு நைட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது சரியான மழை. ஸோ அதனால் அவன் கார் பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு அர்ஜுனுக்கு ஒரு ஃபோன். அவன் ஃபோன் எடுத்து ஹலோ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சைடு இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி கீழே பார்க்கும்போது ஒரு பென்ட்ரைவ். யாரோ வேணுங்க அந்த பென்ட்ரைவை நீங்கள் போட்ட மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அந்த பென்ட்ரைவை அவனோட பேக்கில் எடுத்து வச்சுக்கிறான். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் அந்த பென்ட்ரைவ் எடுத்து பார்க்குறான். அவன் மனசில் நிறைய கேள்விகள். ஏன் அந்த பென்ட்ரைவ் அங்கே இருந்துச்சு? யார் போட்டிருப்பா? ஏன் இந்த பென்ட்ரைவ் என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனோட மனசுல நிறைய கேள்விகள். வீட்டுக்கு போனோடனே அந்த பென்ட்ரைவ் எடுத்து அவனோட லேப்டாப்ல போட்டு பார்க்குறான். போட்டு பார்த்தா அந்த பென்ட்ரைவ்ல நிறைய ஃபைல்ஸ், அரசியல் ஊழல் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ். அந்த ஃபைலில் ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ பார்க்குறான். அந்த வீடியோ பார்த்தோன்னே தெரியுது அது ஒரு கொலை சம்பவ வீடியோ. அதில் ஒரு பெரிய அரசியல்வாதி இன்வால்வ் ஆயிருக்காரு. அர்ஜுனோட லைஃப் இப்போ டேஞ்சரில் இருக்கு. திடீர்னு அர்ஜுனோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தம். அவன் பயந்து போறான். உடனே ஜன்னல்ல இருக்க காட்டனை திறந்து பார்க்கும்போது வெளியே ஒரு கார் நிற்கிது. அந்த கார்ல இருந்து யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அர்ஜுனுக்கு இருக்கிறது ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று அந்த பென்ட்ரைவை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு ஹெல்ப் கேட்கறது, இன்னொன்று தனியாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த உண்மையை வெளியே கொண்டு வர்றது. இப்போ நீங்கள் முடிவெடுங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அர்ஜுன் என்ன பண்ணணும்? அர்ஜுன் பென்ட்ரைவை கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுக்கணுமா, இல்லை தனியாகவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையை வெளியே கொண்டு வரணுமா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டெப் தப்பாக எடுத்து வச்சாலும் அர்ஜுனுக்கு ஆபத்து. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு சாய்ஸை சூஸ் பண்ணுங்க. உங்கள் ஸ்க்ரீனில் இப்போ 2 வீடியோ தெரியும். உங்களோட சாய்ஸ் எதுவோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி கதையை கண்டினியூ பண்ணுங்கள்.